வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, உப்பு தண்ணியிலேருந்து எப்படி மின்சாரம் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது சின்ன வயசில் வந்து நம்ம பாடத்தில்னா படிச்சிருப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த லாக்டவுனில் வந்து வெளியே வந்து அந்த காப்பர் அது இதுன்னு வாங்க முடியாதவங்கனால இந்த இதில் வந்து வீட்டில் உள்ள திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா செம்பு, அதாவது வந்து காப்பரில் உள்ள செம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளது. அது போக வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் தட்டு இந்த மாதிரினா வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதில் சால்ட் வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மாடல் வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மோட்ரு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாடல் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்தாழையை யூஸ் பண்ணி வந்து ஒரு பேட்டரி வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணி மொபைல் சார்ஜர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பரிலான திங்ஸ் வந்து எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து செம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து தட்டு இருந்தால் கூட தட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த காப்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து எடுத்துக்கிறேன். உப்பு வந்து என்கிட்ட கல் உப்பு இருந்துச்சு, ஸோ அதனால் கல் உப்பு எடுத்துக்கிறேன். தூள் உப்பு இருந்தால் கூட தூள் உப்பு வந்து எடுத்துக்கோங்க, எதுனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செம்பில் வந்து ஏதாவது ஒரு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து சும்மா நார்மல் தண்ணியை தான் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உப்பு தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து காட்டாது. நீங்கள் வந்து உப்பு வந்து NaCl வந்து சோடியம் குளோரைடு வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு வந்து நான் வந்து ஒரு கையளவு வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா கலக்கிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து சால்ட் வாட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து இதில் எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். க்ரொக்கடைல் கிளிப் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கனெக்ஷனுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கார்பன் கிராபைட் அந்த மாதிரி இதை நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் இருந்துச்சு அப்படின்னா ஜிங்க் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஜிங்க் வந்து அந்த பேட்டரி வந்து காலியான பேட்டரி இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுனா நெகட்டிவ்க்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஸ்க்ரூ இதை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் உள்ள அந்த கிராபைட் மாதிரி இருக்குது, கார்பன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து யூஸ் பண்ணலாம். லெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்பு இது தான். ஸோ காப்பர், அதாவது காப்பர். இப்போ வந்து நம்ம காப்பர் இதில் வந்து நம்ம வந்து க்ரொக்கடைல் கிளிப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மாட்டியாச்சு. அடுத்து நெகட்டிவ் இருக்குது பார்த்திங்களா, நெகட்டிவுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 தான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லிட் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி இதில் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜிங்க் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இந்த பேட்டரியில் மேலே வந்து இருக்கும் பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாகவே கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கத்தாழை பேட்டரி பண்ணும்போது வந்து அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் காலியான பேட்டரி வந்து என்கிட்ட இல்லை. ஸோ நான் அதில் வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியில் முங்குற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டரில் உள்ள அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த லெவலுக்கு வந்து காட்டுது, லீடிங் வந்து எந்த இது காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இப்போ வந்து பாசிட்டிவை வந்து கரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். நெகட்டிவை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து 0.5 ஒரு அரை வோல்ட் வந்து கிடைக்குது நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டி கனெக்ஷன்ஸ் வந்து பக்கத்தில் வச்சு தொடர் கனெக்ஷனாக வந்து வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒன்றில் வந்து 1 வோல்ட் கிட்ட கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இது வைக்கிறீங்க அப்படின்னா 10 வோல்ட் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டலை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எந்த லெவலுக்கு வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா கூட அலுமினியம் ஃபாயிலையும் சுற்றி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே எலக்ட்ரிசிட்டி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ்க்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இதை வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 0.78 வரைக்கும் இதுக்கு காட்டுது. ஸோ அது அதிகமாக உள்ளது தான். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரோன் மோட்ரு வந்து சின்ன மோட்ரு வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கிடைக்குது. இதை நீங்கள் தொடர் கனெக்ஷனாக வச்சிங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்கும். சரி, ஓகே, இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இது வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம அடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா காட்டலை, கரெக்டாக வைக்கும் போல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் சால்ட் வாட்டரை வந்து இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் இருந்து பாஸ் ஆகிறனால தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரோன் மோட்ரு வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு. எல்லாத்தையும் வந்து நான் வந்து கழட்டிக்கிறேன். இப்போ வந்து ட்ரோன் மோட்ரு வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது தான். செக் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் செட்டப் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நெகட்டிவ்லேயும் அதை வந்து பாசிட்டிவ்லேயும் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறேன். க்ரொக்கடைல் கிளிப்னால் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த இது யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. பாருங்கள், கனெக்ஷன் கொடுத்தனுமே சூப்பராக வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ட்ரோன் மோட்டர். நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 0.8 கிடைக்குது நம்மளுக்கு வோல்டேஜ். ஸோ அதுவே ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து சின்ன மோட்டர்னால வந்து நம்மளுக்கு ரன் ஆயிடுது. எல்இடி பல்புனால் லைட்டாக வந்து பிளிங்க் ஆகுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ லைட்டாக எரிய தான் செய்யும். நைட் நேரம் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக எரியும், அவ்வளவுதான். இதுனால் நல்லா நம்மளுக்கு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சுற்றுது, பிரச்சனையே இல்லை. நல்லாவே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பேக்கில் உள்ள சயின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசில் படித்தது தான். எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இது பாஸ் ஆகிறது தான். இப்போ வந்து நம்ம செம்பு இருக்குது பார்த்திங்களா, செம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆனோடாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெட்டல் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடாக இருக்குது. ஸோ அதனால் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம NaCl வந்து நடுவில் வந்து ஊற்றிருக்கோம். Na+ வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு சைடு வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுதான் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகிறனால நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் Cl வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனோடு சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த இதனால தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அவ்வளோதான், சிம்பிளானது. இப்போ கரெக்டாக வச்சு பார்க்கும்போது வந்து பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு சுற்றுது. எடுக்கும் போது வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் சால்ட் வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சிம்பிளாகவே எடுக்கலாம். இதை வந்து அதிக லெவலில் வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப அதிக வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது சிம்பிளாக தானே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுபோக வந்து நானும் ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செம்பு, இது வந்து பாசிட்டிவாக வந்து ஒர்க் ஆகும். ஜிங்க் வந்து நெகட்டிவாக வந்து ஒர்க் ஆகும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம நார்மலாக இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணிவிட்டு நல்ல தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது. இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதில் வந்து உப்பு தண்ணி வந்து ஊற்றாமல வந்து அதில் சோடியம் குளோரைட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா NaCl வந்து அப்படி தனித்தனியாக பிரியும். ஸோ அது வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு வந்து பிரியும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நம்ம சால்ட் வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் இதுக்குரிய ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிளான ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான், சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம்ல. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன அதை வீட்டில் வந்து எதாவது செம்பு இந்த மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.